பொன்னாங்கண்ணி கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். கழுவி வச்சுக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும்ப்பா. ஏன்னா இது வந்து கொஞ்சம் கீரை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இதில் தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் இதை நிறையா கூட சேர்த்துக்கலாம், பருப்பு இன்னும் அளவுலாம் இல்லை. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி, அது வெந்து வர்றதுக்கு அளவாக தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரிஜினல் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்கி எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இதை மிக்சிலெலாம் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டாம், ரொம்ப மை போல் ஆயிரும். இந்த மாதிரி பருப்பு கடையிற மத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா ஒரு பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். 1-2 கடைஞ்சி வந்தால் தான் இந்த கீரை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ஒரு பட்டை வத்தல் போட்டு அது பொரிஞ்சு வந்தோடனே கை நிறைய சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். இது நல்லா ப்ரௌனெல்லாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு, கீரையோட சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. கண்ணுக்கு வந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்க.